பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவனாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது என்பதாக. கிறிஸ்துவனுடைய பாடுகள் உங்களிடத்தில் பெருகட்டும். மே த சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அபவுண்ட் இன் யூ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சிலிசியா நாட்டில் ஜெனோபியஸ் என்ற ஊழியக்காரரும் அவருடைய தங்கையும் கர்த்தருடைய ஊழியத்தை கிறிஸ்துவுக்கு பின்பு 285வது வருஷ வாக்கில் செய்து வந்தார்கள். அதை பார்த்த ரோமாதிபதி அவர்கள் மீது குற்றம் சுமத்தி நீதிமன்றத்தில் நிறுத்தினார். இந்த சூழ்நிலையில் உலகத்தில் உள்ள சகல ஆஸ்திகளிலும் கனத்திலும் மேலாக நான் இயேசுவை நேசிக்கிறேன், காரணம் இயேசு எனக்காக பாடுபட்டார், மரணம் நேர்ந்தாலும் அதை லாபமாக கருதுகிறேன் என்று தைரியமாக ஜெனோபியஸ் கூறினார். ரோம சக்கரவர்த்தியை பின்பற்றி ரோம தெய்வங்களை வணங்க நீ இணங்கவில்லை என்றால் மரணமே உனக்கு நேரிடும் என்ற பயமுறுத்தல்களுக்கு ஜெனோபியஸ் அஞ்சவில்லை. ரோம அதிபதி ஜெனோபியஸை சித்திரவதை செய்யும் கருவியில் வைத்து துன்புறுத்தினார். இதை கண்ட அவருடைய தங்கை தடுக்க முயன்றபோது அந்த பெண்ணை தன் சகோதரனுக்கு முன்பாக நிர்வாணப்படுத்தி அவளை பழுக்க காய்ச்சிய இரும்பு படுக்கையின் மேல் தூக்கி எறிந்தனர். ஜெனோபியஸையும் பழுக்க காய்ச்சிய இரும்பு படுக்கையின் மேல் போட்டார்கள். ஆனால் இருவரையும் கர்த்தர் ஆட்கொண்டதால் அவர்களுக்கு ஒன்றும் நேரிடவில்லை. கோபமுற்ற ரோமாதிபதி அவர்கள் இருவரையும் கொதிக்கும் தண்ணீருக்குள் மூழ்கடியுங்கள் என்று சொன்னான். அதுவும் அவர்கள் இருவரையும் சேதப்படுத்தவில்லை. கடைசியாக இருவரின் தலையையும் ரோமாதிபதி துண்டித்து போட்டான். அவர்கள் இருவரும் கிறிஸ்துவின் பாடுகள் தங்களிடத்தில் பெருகும்படியாக ஒப்பு கொடுத்தார்கள். இன்றும் அவர்களுடைய சாட்சி அநேகருக்கு பாடமாக இருக்கிறது. ஏதோ ஒரு கடினம் வந்தவுடன் அதை விட்டு ஓடிப்போவது கிறிஸ்தவ ஜீவியமில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மற்றவர்கள் என்னை நிந்திப்பார்கள், இயேசுவுக்காக ஊழியம் செய்வது கடினம் என்று சொல்லி ஓடுவது கிறிஸ்தவ ஜீவியமில்லை. மாறாக என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் பாடுகள் எனக்குள் பெருகட்டும் என்று உறுதியான தீர்மானத்துடன் வாழ்வதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்து இயேசு தன் வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்தில் பாடுபட்டார். அவர் பட்ட பாடுகள் அநேகருக்கு ஆறுதலை கொண்டு வந்தது. சிலுவையில் அநேக பாடுகளை சகித்தார். வசனம் சொல்லுகிறது: ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்பிற்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது என்பதாக. ஆகையால் கிறிஸ்துவின் பாடுகள் உங்களுக்குள் பெருகும்போது ஆறுதலும் பெருகும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பாடுகள் எங்களில் பெருகும்போது உம்மை மறுதலித்து விடாதபடி, உம்முடைய சமூகத்தை விட்டு யோனாவை போல ஓடிவிடாதபடி, இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல என்ற நம்பிக்கையோடு உம்மை தொடர்ந்து பின் செல்லுவதற்குரிய கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் தந்தருளுவீராக. துன்பத்தின் பாதைகளில் கடந்து செல்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துவீராக. மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்படுகிற இந்த போர் மேகம் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிடும். ஒவ்வொருவரையும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.